நாட்டு மாடு வளர்த்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் தாலுகாவைச் சேர்ந்த வேளாண்மையாளர் எம் நடராஜன் அவர்கள் தரும் யோசனைகள். போலூர்லேருந்து நான் தொடர்ந்து இயற்கை விவசாயம் பண்ணுறேன். 2002 நான் நிலம் வாங்கினேன். 2002 வாங்கின நிலம் வாங்கி 2 வருஷம் தான் நான் ரசாயன உரம் போட்டேன். அதுக்கப்புறம் ரசாயன உரத்தினால பாதிப்பு தெரிஞ்சு நான் ரசாயன உரமாக போகிறத நிறுத்திட்டு இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இயற்கை விவசாயத்துக்கு நம்மளுக்கு தேவை மாடு இருந்தது. மாடு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் சீம் மாடு வச்சுருந்தேன். சீம் மாடோட பலன் தெரிஞ்சு அது சரி கிடையாது, அதனுடைய பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாட்டு மாடு பாரம்பரிய மாடு வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ ரெட் சிந்தி மாடு வாங்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து என்னாச்சுன்னா நம்ம தொடர்ந்து ரெட் சிந்தி மாடு உருவாக்கி இப்போ நம்மக்கிட்ட 17 மாடு ரெட் சிந்தி இருக்குது. இந்த பால் தான் சாப்பிட்ணுன்னு, இந்த பால் சாப்பிட்டா A2 மில்க்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குன்றாங்க. அதனால் நம்ம இந்த பாலை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க வர முதியோருங்க எல்லாருமே இந்த பால் சாப்பிட்டா நல்லதுனால இந்த பால் சாப்பிட்றதுக்கு நம்ம மக்களுக்கு இது பண்ணுறோம். அதேமாதிரி என்னுடைய பால் வந்து நானே விற்பனை பண்ணுறேன். கடை வச்சு டீ கடை வச்சு அதுலேயே நம்ம மக்களுக்கு வந்து இயற்கையாக போய் அவங்களுக்கு சேரணும், பாலும் அவங்களுக்கு நேரடியாக போய் சேரணுன்றதுனால நம்ம நம்மளோட விளைபொருள் நம்மளே விற்கிறதுனால நம்ம போலூரில் கடை வச்சு நம்ம பால் நம்மளே விற்றுடுறோம். ரெண்டாவது இந்த தீவனம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கோப்பை சூப்பர் நேப்பியர் இந்தமாரி ரகத்தை நம்ம தேர்ந்தெடுத்து போடுறோம். ரெண்டாவது நம்ம தடுப்பூசி பார்த்திங்கன்னா மருத்துவர் வந்து கோமாரி தடுப்பூசி வருஷத்துக்கு 2 முறை போட்டுடுறோம். மாடு பெரும்பாலும் நோய் வரதில்லை. ஏன்னா நான் வந்து தீவனம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த முறுக்கு தீவனம் அதுமாரிலாம் போகிறதில்ல. கம்பு கேழ்வரகு மக்காச்சோளம் வாங்கி அது முளை கட்டி அதுக்கப்புறம் அரைச்சி கொடுக்குறேன். அதனால் மாடும் பாலும் நல்லா இருக்குது, மாடும் சத்தாக இருக்குது. பருவமும் கரெக்டாக மாடு கன்று போடுறதும் வருஷத்துக்கு 2 கன்று வருஷத்துக்கு 1 கன்று போட்டுருது. நம்ம மீதி டைம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த தீவனம்லாம் போடும்போது அதில் யூரியாலாம் கலக்குறங்கிறதுனால அதையும் நம்ம பயன்படுத்துறதில்லை. ஏன்னா பால் சுத்தமாக இருக்கணும், பால் இயற்கையாக இருக்கணுன்றதுனால அந்தமாரி நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு நான் நெல் வந்து பார்த்தீங்கன்னா நெல் ஜாராமன்ட்டு வாங்கி வந்துட்டு மாப்பிளை சம்பா நெல் தான் நான் ஃபஸ்ட்டு பயிர் வச்சேன். மாப்பிளை சம்பா தூய மல்லி வச்சோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம் தான் பண்ணுறதுனால நம்மளோட விளைப்பு நம்ம நெல் அரிசியெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணி நம்மளே விற்றுறோம். அதை வேறு யாருக்கும் நம்ம வந்து கமிட்டியில் எதுவுமே விற்கிறதில்ல. ஏன்னா நம்மளோட விளைபொருள் நம்ம தான் ரேட்டு நிர்ணயிக்கின்றதுனால நம்மளே அதை விற்றுறோம். எல்லாம் கடையிலே வச்சு கொடுத்துருவோம். நாட்டுக்கோழி எல்லாமே பாரம்பரிய பொருள் தான் நம்மக்கிட்ட இருக்கும். இந்த ஹைப்ரிட்டு அதுக்கப்புறம் மரபணு மாற்றப்பட்ட விதை அதெல்லாம் நம்ம நிலத்தில் பயன்படுத்துறதில்லை. யூரியாவும் போடுறது கிடையாது. எல்லாம் தூய்மையாக இருக்கணும், பொருள் எல்லாமே நேர்மையாக இருக்கணுன்றதுனால நம்ம எல்லாமே அந்த பொருள் சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கணுன்றது நம்மளுடைய முதல் குறிக்கோள். சாப்பிட்ற பொருள் நல்ல பொருளாக இருக்கணும், அது இயற்கையாக விளையணும், ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுனால நம்ம அந்தமாரி கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி செஞ்சுன்னு இருக்கோம். அதாவது ஒவ்வொரு காலையும் இப்போ என்ன பண்ணால் சன ஊசி போட ஆரம்பித்தாங்க. அந்த சன ஊசி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலை நம்மளே உருவாக்கியிருக்கோம். கிரில் ஒரு கால் இருக்குது, ரெட் சிந்தில் ஒரு கால் இருக்குது. இந்த காலை வந்து இப்போ அந்த மாடு வந்து காலையில் கிராஸ் பண்ணுறதுனால காலை நம்மளே உருவாக்கின்னு இருக்கோம். கண்ணுட்டிங்களும் பார்த்திங்கன்னா இப்போ ரெட் சிந்தி கண்ணுட்டி தான் உருவாக்கி வச்சுருக்கோம் எல்லாமே. அதான் மாடு பால் நல்லா கறக்குது. மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூட நல்லா என்னது சொல்கிறது பெட் அனிமலுமே நம்மளுக்கு கூட நல்லா பழகுது, முட்டை மாட்டுக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம கூட வருது, ரொம்ப பாசமாக இருக்குது மாடு. ஆளை பார்த்தா கரெக்டாக அது தெரிஞ்சிடும் நம்ம ஆள் வராங்கன்னு கரெக்டாக தெரியும். அதனால் நம்ம ரெட் சிந்தியாக வாங்கிக்கலான்னு எல்லா மாடு வச்சுருந்தா நான் ரெட் சிந்தி மட்டும்தான் நம்மளுக்கு பண்ணைக்கு நல்லா பயன்படுது. பாலும் நல்லா தரமாக இருக்குது, பாலும் தயிர் போட்டால் நம்ம வாசனையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதனால் ரெட் சிந்தி மட்டும் உருவாக்கலான்னு ரெட் சிந்தி தான் உருவாக்கின்னு இருக்குங்க எல்லாமே. இப்போது நம்ம தர்ணி சுகரில் ஒர்க் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் நம்ம வந்து விவசாயத்து மேலே ஆர்வம் வந்ததுன்னா காரணம் கேட்டிங்கன்னா நம்ம நிலம் வாங்கலான்னு ஆசைப்பட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரசாயன உரத்துக்கும் இயற்கை விவசாயத்துக்குன்னு தெரிஞ்சு பார்த்தோன்னே நம்ம சுபாஷ் பாரில் இருக்க ஐயா வகுப்புக்கு போய் நம்ம வந்து நம்மளுடைய நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும். நான் அது வரைக்கும் நிலம் வாங்கி ஒரே டைம் கூட நான் யூரியா வாங்கினது கிடையாது. 2 வருஷம் வாங்கினா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே வெளியே வாங்கிறது கிடையாது. நம்ம பஞ்சகவியா நாங்களே தயாரிச்சுடுவோம், மீன் அமிலம், அதுக்கப்புறம் நம்ம உயிர் உரம் வாங்கி நம்ம அதிலே ஸ்ப்ரே பண்ணிக்குவோம். ஒவ்வொரு கூட நம்ம ஒரு பொருளோட வெளியே வாங்கிறதுல நம்ம நிறுத்திட்டோம். வெளியே வாங்கிறதில்லை, நம்மளே உற்பத்தி பண்ணிக்குவோம், நம்மளே விளைய வச்சு நம்மளே அதை விற்றுருவோம். அதான் நம்மளுடைய முதல் எங்களுக்கு நிறைவாக இருக்குது இந்த பயிர் செய்யறதுனாலும். நம்ம காலையில் மாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மாடு ஏந்த உடனே மாட்டு கொட்டை சாணத்தெல்லாம் வாரிட்டு இப்போ நாங்கள் கொட்டாயில் சாணம் வர்ற வடிமே பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த சாணம் வாரக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணிட்டோம். இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால அந்த சாணத்தை வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு போய்டும். நேராக கோமியமும் சாணமும் கலந்து போயிட்டு வயலுக்கு போய்டும்.
சாணத்தை வாடுற வேலை இல்லை எங்களுக்கு வந்து என்னென்னா அதுமாரி நான் கொட்டை வடிவமைச்சிட்டேன். ரெண்டாவது எங்கள் மாடு பார்த்திங்கன்னா காலையில் பால் கறந்த உடனே தீவனத்தை வந்து நம்ம கம்பு கேழ்வரகு மக்காச்சோளம் இதெல்லாம் முளை கட்டி கொடுத்தனால மாடு நல்லா குடிச்சிட்டோம். மாட்டுக்கு வந்து பால் கறந்தோடனே தீவனம் கொடுத்துருவோம். தீவனம் கொடுத்துட்டு திருப்பி நமக்கு சூப்பர் நேப்பியர் பில் வெட்டி வந்து போட்டுட்டுனா பாதி வேலை முடிஞ்சிடும். மத்தியானத்து ஒரு டைம் கொட்டா கழுவிட்டு மாடு சாணம் தள்ளிவிடுவோம். ரெண்டாவது இந்த சாயந்தரம் அதே மாதிரி 3 மணிக்கு பால் கறக்க ஆரம்பிச்சோன்னா 4 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். என்கிட்ட 17 மாடு இருக்குது. 17 மாடில் 8 மாடு பால் கறக்குது, 9 மாடு சனியாக இருக்குது. மாறி மாறி அப்படியே வரும். கன்று ஒரு மாடு சனியாகிடுச்சுன்னா 6 மாதம் தான் நாங்கள் பால் கறப்போம். அதுக்கப்புறம் 4 மாதம் இடைவெளி விட்டுருவோம். ஏன்னா கண்ணுட்டி அப்போ தான் நல்லா இருக்கும், அடுத்த கன்று நல்லா வரும். நம்ம மொத்தமாக பால் கறந்தோன்னா கண்ணுட்டி அடுத்த கன்று பாலும் கறக்காது, கண்ணுட்டியும் நல்லா வீரியமாக இருக்காது. அதனால் நாங்கள் வந்து 6 மாதம் எழுதி வச்சுருவோம். இந்த மாடு டேட் போட்டு ஒவ்வொரு மாடு இந்த டேட்டில் பருவத்துக்கு இதுவாகிக்குது அப்படின்னு போட்டுட்டுனா அதுக்கப்புறம் 6 மாதம் வரைக்கும் பால் கறந்து நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாடு நின்ன உடனே திருப்பி அதுக்கு மேட்சாக இன்னொரு மாடு கன்று போட இந்த மாடு கறக்காது. இது நம்ம மாறி மாறி வரதுக்கு சரியாக இருக்குது எங்களுக்கு. அப்படி மாறி பால் வேணும் அப்படின்னா மாடு புதுசாக தான் வாங்குவோம். இந்த மாடுக்கு திறந்து கறக்க மாட்டோம் பாலை. அதுமாதிரி இப்போ இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 40 லிட்டர் பால் நம்மளே விற்கிறதுனால எனக்கு 1 லிட்டர் பால் வந்து 150 ரூபா அடக்கம் வருது எனக்கு. ஏன்னா நம்ம ஒரு டீ வந்து நாங்கள் 12 ரூபான்னு கொடுக்குறோம். ஒரு டீ 1 லிட்டர் பாலுக்கு வந்து 18 டீ போடுறோம். 18 டீன் போது நம்மளுக்கு எல்லாம் செலவுலாம் போவே எனக்கு 150 ரூபா கணக்கு வருது. அதனால் எனக்கு வந்து இது நாட்டு மாட்டு பாலுங்கும் போது எங்களுக்கு எங்கள் பால் சாப்பிட்டானவே இந்த பாலுக்கு என்ன தன்மைன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்துமாக்காரங்களும் இந்த பால் சாப்பிட்லாம். எந்த வியாதி இருந்தாலும் அந்த இதே அடைப்பு இருந்தாலும் பால் சாப்பிட்லாம். இதில் வந்து கொலஸ்ட்ரால் வராது. ரெண்டாவது நம்ம இந்த மூச்சு வாங்குற தன்மைலாம் இருக்காது. ஏன்னா எங்கள் மாடு 12 மணிக்கு வெயிலில் கட்டணும். நாட்டு மாடு தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா நீ 12 மணிக்கு இந்த வெயிலில் கட்டினா கூட மாடு மூச்சு வாங்காது, ஏசியில் இருக்கிற மாதிரி நிற்கும். ஆனால் மாடு விட்டு கட்டிங்கன்னா அந்த மாட்டை நான் குறை சொல்லலை, ஆனால் எனக்கு அந்த மாடு பிடிக்கிறதில்ல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த தன்மை வேறு. எது நம்ம உணவாக கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு பாலாக வருது. அந்த பாலுடைய மாடு தன்மையாக இருந்தால் தான் அந்த பால் நம்ம சாப்பிட்டோமோ ஆரோக்கியமாக இருக்க முடியும். நம்ம அதுவே மூச்சு வாங்கும்போது அந்த பால் சாப்பிட்டா நம்மளுக்கு மூச்சு வாங்குற நிலைமையாக தான் இருக்கும். அதனால் நாங்கள் அது விட்டுட்டோம். அதை நம்ம பாரம்பரிய இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால அந்த மாடு நம்ம பாரம்பரியமான மாட்டு தான் இருக்குன்றதுனால அந்த முடிவு பண்ணி அந்த மாடு வச்சுட்டு இருக்கும். இந்த பால் தன்மைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பாலும் திக்காக இருக்கும், பாலும் ருசியாக இருக்கும். ரெண்டாவது இந்த மாடு வாங்கினா உங்களுக்கு ஏன்னா இந்த மாடு வியாதி வராது முக்கியமாக. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து உங்களுக்கு பருவத்து கரெக்டாக வரும். மாடு இங்கே வந்து 25 எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 15 கன்று போட்ட மாடு என்கிட்ட இருக்குது. ஒரு மாடு வாங்கினது நாங்கள் கண்ணுட்டிலேருந்து வளர்த்து 5 கன்று போட்டுக்குது. அது வரைக்கும் மாடு ஆரோக்கியமாக இருந்துச்சு. அப்படின்னா பார்த்துங்க. அதனால் வாங்கினீங்கன்னா நீங்கள் நல்ல நாட்டு மாடை பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்குங்க, விலை அதிகமாக கொடுத்து வாங்காதீங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் நடராஜன் அவர்களை 09787371972 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.